எங்கள் வீட்டுக்கார ஹிஸ்ட்ரியில் முட்டையை உடைக்காமல் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற சரித்திரமே இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் டேமேஜ் ஜாஸ்தியாகவே தான் இருந்துச்சு. 2 முட்டையை நல்லாவே உடச்சி வாங்கிட்டு வந்துட்டாரு. இதை நான் நல்லா ஊற வச்சு குளிப்பாட்டிட்டு தான் யூஸ் பண்ணணும் போல இருக்குது. சண்டே மினி விளாக் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? லஞ்சுக்கு மட்டன் வாங்கி குழம்பு வச்சுட்டு மட்டன் நுரையீரல் ஃப்ரை பண்ணிட்டேன். நுரையீரல் ரெசிபி பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி கொஞ்சம் புதினா தேவைக்கேற்ப உப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த நுரையீரலை குக்கரில் ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுவும் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் தண்ணி சேர்க்க வேணாம். நுரையீரல் வேக வைக்கும் போதே தண்ணி இருந்திருக்கும், அதுவே போதும். மசாலா வாசனெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா மேலாப்பில் எண்ணெய் திரிஞ்சு வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முட்டை வேக வச்சுருந்தேன். அந்த முட்டையை உடைக்காமல் நடுவில் கீரல் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான நுரையீரல் தொக்கு ரெடி. இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.